Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப், அதுல என்னோட பர்த்டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதுல வந்து ரெசிபிஸ் இதெல்லாமே இருக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செமையா ஒரு என்ஜாய்மெண்ட் vlog மாதிரி தான் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பர்த்டேல நடந்தது. ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய சர்ப்ரைஸ்ங்க. என்னாலயே அதை வந்து ஜீரணிக்க முடியலன்ற மாதிரி சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் அவ்வளோ வாழ்த்துக்கள்ங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தனியா வந்து அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்டோரி போட்டு அப்பப்பா இவ்வளவு அன்பை கொடுத்துட்டீங்க. ஆனா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் இன்னைக்கு வேலையாவே இருந்தது. நான் என்னன்னா நான் வந்து சாப்பாடு எதுவும் அதை சொல்லல, சமைக்கல. என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியில சாப்பிடுறது இந்த மாதிரிதான் வந்து இருந்தா. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறது, உங்களோட நீங்க வைக்கிற ஸ்டோரி எல்லாமே பார்த்து அவ்வளவு அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவ்வளவு வாழ்த்தி இருந்தீங்க. இதுதான் இன்னைக்கு வந்து டேல வந்து இருந்தது. இருந்தாலும் படப்படப்படான்னு போயிடுச்சு டைம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், இங்க வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நமக்காக எஃபர்ட் போடுறாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பிளாக் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ வாழ்த்துக்கள் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் நான் யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பா வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இந்த பர்த்டே அதாவது 25/5/95 நான் வந்து பிறந்தேங்க. இப்போ வந்து 25/5/2025 வந்திருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே 5 வந்திருக்கு. அப்புறம் 30 வயசு ரீச் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு டே மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஸோ பாருங்க வீடியோ. ரொம்ப எப்படின்னா அதுதான் விளாகாவே இருக்கும். என்னோட பர்த்டே விளாகா தான் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ பேடா நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு சும்மா வீடு கூட்டுறேன்னு சொன்னா கூட விட மாட்டாப்ல, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதான் அவரோட குழந்தையா நான் வந்து இன்னைக்கு இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்மையா பண்ணிட்டாங்க. சூப்பரா வந்து இருந்ததுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலுமே இந்த சர்ப்ரைஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ என்ஜாய்மெண்டாவும் இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெய்லி இந்த மாதிரி சொன்ன எனக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்திருக்குங்க. சோ பிளஸ்டுங்க. சூப்பரா போச்சு இன்னைக்கு டே. சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. நைட்டு 12 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க சர்ப்ரைஸ். நான் அவ்வளவு ஷாக் ஆகுறேன்னு பாருங்களேன். என்னோட ஃபேமிலி எல்லாரும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அண்ட் ஃபேமிலி அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஜோதியும் அவங்க ஹஸ்பண்ட் ஜெமினி அண்ணா எல்லாரும். ஜோதியோட இங்க பாருங்க உடைக்கிறதுக்கு அதை ட்ரை பண்றா. அது மட்டும் இந்த இது வெடிக்கிறது வந்து சம்டைம் வந்து வராது பாத்திருக்கீங்களா. அதுக்கப்புறம் அதை வாங்கி என் ஹஸ்பண்ட் வந்து உடைச்சிட்டு இருந்தாங்க. செம்ம சர்ப்ரைஸ். 12 மணிக்கு வந்து நமக்காக நைட்ல வந்து நிக்கிறாங்கன்றது பெரிய பெரிய விஷயம் உண்மையாவே. ஸோ அதான் அதுக்கப்புறம் என்னோட சித்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஜோதியும் சித்தி எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க கேக் எல்லாமே. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு 30 வயசு ஆயிடுச்சுன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதியோட பையன் அங்க அந்த இது விழுந்துருந்தது இல்லையா, அந்த வெடிச்சது அதுக்குள்ள திருப்பி அள்ளி போட்டு என் மேல தலையில வந்து கொட்டிட்டு இருந்தான் அழகா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையன் பாருங்களேன், அவனும் கவனு எல்லாரும் வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதியும் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டும் வந்து கேக் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதை ரெண்டையுமே வந்து வச்சு கேண்டில்ஸ் பாருங்க எவ்வளோ கேண்டில்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஏஜை காட்டணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கலாய்ச்சி பேசிட்டு இருந்தோம். சூப்பரா வந்து நைட்டு 12 மணிக்கு பாருங்களேன் இந்த சின்ன
ஆண்டுங்க கூட தூங்காம இருந்து நமக்காக வந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பரா நம்மளும் கிளாப் பண்ணிட்டே செம்மையா என்ஜாய் பண்ணி சூப்பரா கேக்க கட் பண்ணோம். அந்த கேண்டில் ஊத ஊத அணையாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேண்டில்ங்க. ஊதிக்கிட்டே இருந்தா அதுவே பயங்கர ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு பெரியவங்க இல்லையா, அம்மாச்சிக்கு ஊட்டி விட்டுட்டு அம்மாச்சி எனக்கு திருப்பி ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஜோதியோட பையன் டக்குன்னு எடுத்து அவர் அழகா ஊட்டி விட்டான். அதுக்கப்புறமா சித்தி எல்லாருக்கும் சித்திக்கும் அவங்களுக்கும் ஊட்டி விட்டேன். அப்புறம் அவங்களும் எனக்கு ஊற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதி ஜோதி அண்ணாவும் வந்திருந்தாங்க. ஸோ நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்றதுன்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஊட்டணுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஊட்டுற வர்றேன், இல்லை நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் மூஞ்சி அப்பி விட்டுட்டு போகிறேன், உன்னை ஒரு நாள் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஜோதி எல்லாரும் பர்த்டேலேயும் அது மூஞ்சியில் அப்புறது மட்டும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பசங்களும் பார்த்தீங்கன்னா இது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோதியும் ஹேமாவும் கண்டிப்பாக வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கானவங்க நமக்காக கண்டிப்பாக நிற்பாங்கன்னு தெரியும். ஆனால் நைட்டு 12 மணிக்குன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. ஜோதி ஒரு 5-6 வீடு தள்ளி தான் நம்ம வீட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் அம்மாச்சி கேட்கலாம் அப்படி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சித்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அம்மாச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளியில எனக்கு பார்த்தீங்கன்னா ரிங் போடணுன்ட்டு ரொம்ப நாளாவே, ஏன்னா எனக்கு தங்கம் போடுறது அந்த டெய்லி யூஸ்க்கு அந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ அதனால நான் வெள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால 2 கையில 2 விரலுக்கு வெள்ளி மோதிரமும் அதுக்கப்புறம் கை செயினும் அதாவது பிரேஸ்லெட்டும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுல கண்ணு சிம்பிள் போட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டிக்கு போடுற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அம்மாச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஜோதி நீங்க போங்கண்ணா, அடுத்து நீங்க போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்தாங்க சர்ப்ரைஸா. ஆல்ரெடி ஒரு தாவணி பவட செட்டை ஆர்டர் பண்ணி அது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சட் இல்லாம அது போக பிளாக் கலர்ல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ரிங்கு பிரேஸ்லெட் எல்லாமே அம்மாச்சி மாமா எல்லாரும் சேர்ந்துதான் போய் 2 பேரும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா ஆசீர்வாதம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோட வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் நான் எப்பவுமே வாங்கிடுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒருத்தவே நல்லா அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிட்டாங்களா. அப்புறம் ஜோதியோட ஹஸ்பண்ட் அந்த அண்ணா பேரு ஜெமினி அண்ணா 2 பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் அவங்களும் கிஃப்ட் கொடுத்தாங்களா. எனக்கு அப்படியே ஷாக்கு மேல ஷாக்குங்க, அடுத்தடுத்து வருதுங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் தான், வெள்ளியில சூப்பரா இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2ஐயும் மாத்தி மாத்தி அதை அம்மாச்சி சொல்லிட்டு இருந்தாங்க, இதே டிசைன் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அம்மாச்சி சொல்லிட்டு இருந்தாங்க கடையில. ஸோ அதுதான் சொல்றேன் பாருங்களேன், சூப்பரா இருந்தது. ரெண்டு பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா போட்டுட்டு நாங்களும் அதுதான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2 நிலவைக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி பையன் கையில என்னோட ஹஸ்பண்ட் தருண் கையிலையும் கவன் கையிலையும் கொடுத்திருந்தாங்க. ஒரு பேங்கிள் செட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3 காஜல், எல்லாமே மார்ஸ் கம்பெனியில் உள்ள அந்த காஜல் மஸ்காரா அந்த மாதிரி ஒரு செட்டும் இருந்தது. சூப்பரா நைட் எல்லாமே எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ஹாப்பியா தூக்கி சூப்பரா எந்திரிச்சாச்சு. காலையிலேயே நிறைய வாழ்த்துக்கள், நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு செம்மையான வாழ்த்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணேன், 58.70 இருக்குது, 58.70. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி காலையில சுறுசுறுப்பா குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் போட்டாச்சுங்க. காலைல ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் லேட்டா தான் இது பண்ணேன். இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு 1 வீக் முன்னாடி வாங்கியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வாங்கினதுலாம் கொஞ்சம் சைஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால ஹஸ்பண்ட் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தாங்களா. கிறிஸ்பியான தோசை, அது கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு அன்னைக்கு ஃபுல்லா, இன்னைக்கு அந்த பர்த்டே ஃபுல்லாவே எந்த வேலையுமே பார்க்க விடாம அப்படியே அவங்களோட குழந்தையாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது எப்பவுமே ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. சூப்பரா விளக்கேத்தி அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அம்மாச்சி காலில் எல்லாம் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம், அம்மாச்சி சித்தி மாமா எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. வீட்டில தான் இன்னைக்கு சிம்பிளா சாமி கும்பிட்டோம். அந்த கண்ணு பிரேஸ்லெட் அம்மாச்சி, அப்புறம் இன்னொரு பிரேஸ்லெட் ஜோதி, அதுக்கப்புறம் 2 வெள்ளி மோதிரம் அம்மாச்சி மாமா கொடுத்தது. அது எல்லாமே அதான் சரி உங்க கூட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு கிஃப்டை விட அவங்க அந்த டைமிங்ல நின்றாங்கல்ல, ஸோ
ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன சொல்றீங்க? ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா சரி வெளில கிளம்பி போனவங்க என்ன பார்த்தீங்கன்னா, சரி கேக் கொஞ்சம் வாங்கலாம், ஏன்னா அந்த அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்த உள்ள பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வரலான்ட்டு பசங்களை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் போயாச்சு. அப்புறம் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் சிப்ஸ், ஜூஸ், அந்த மாதிரி கேக்கு, சாக்லேட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஐப்ரோ தாங்க பண்ண முடியல, விரதத்துல இருக்கும் இல்லையா, ஸோ அதனால முடி கட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால ஸோ அதான் இந்த ஃபேஸ் வந்து இன்னும் பிரைட்டாக இல்லை. அப்புறம் நேற்று கட் பண்ண கேக் இருந்ததுல எல்லா பசங்களுக்கு நம்மலாம் எடுத்து சாப்பிடலான்ட்டு பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். இவர் வந்து பெரியவர் எழுதிக்கிட்டே அதை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நானுமே வந்து ஒரு பீஸ் நல்லா வந்து எடுத்து வச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எந்த வேலையுமே எனக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதான் சூப்பராக கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க வெளியில இருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் வந்து சோலைப்பட்டவரைன்னு சொல்றது, பூரியும் அந்த கொண்டக்கடலை கிரேவியும் இருக்கலாம் அதுவும் வந்து. ஸோ ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டேன். அந்த ஒரு பாக்ஸ் நான் தான் வந்து சாப்பிட்டேன். நான் செம்மையாக பேசிகிட்டே வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் பண்ணாங்களா, மதியம் லஞ்ச் வந்து இந்த மாதிரி வெளில பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பசங்களுக்கு போய் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி ஈவினிங் டயத்தில் சுக்குமல்லி காப்பி தான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சித்தி எனக்கு மாமா 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காப்பி ஏதோ மதியம் இந்த ஹோட்டல் ஏதோ சாப்பிட்டோம் இல்லையா, அதனால வந்து சரி இது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமல்லி காப்பி வந்து சூப்பராக குடிச்சிட்டு அம்மாச்சிக்கு மட்டும் நார்மல் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்தது, சரி அதை மட்டும் நம்ம டப்புன்னு கழுவி போட்டு போயிடலாம். ஹஸ்பண்ட் வந்து பார்க்கல, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாரு கழுவ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஹேமா வந்து வந்துட்டாங்க. ஹேமாவும் அவங்களோட பையனும் வந்து வந்துட்டாங்க. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம 2 ஃப்ரெண்டு, நான் இங்க வந்து 2 பேர் தான் எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் எதுனாலுமே. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வேலை பாக்குறாங்கல்ல அந்த மேடமும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பர்த்டேன்றது தெரியாது. ஸோ இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா வந்து கேக் வந்து ஃப்ரூட்ஸ் கேக் மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் கீழே உட்காந்து சூப்பராக வந்து அந்த கேக்கும் வந்து கட் பண்ணோம். இன்னைக்கு வந்து 3 கேக் ஆயிடுச்சு. அது நமக்காக போடுற அந்த எஃபர்ட் அண்ட் டைம் கொடுக்குறாங்க பாருங்களேன், அதுதாங்க உண்மையாவே நான் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பையன் அழகா வந்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்களா, அழகா வந்து பாடுனா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து எனக்கு சடனா தெரிஞ்சதுனால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு காசு வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹேமா திடீர்னு ஒரு நகை டப்பாவை திறந்து மோதிரத்தை எடுத்து போடவும் ஷாக் ஆயிடுச்சு. டக்குன்னு வரும் இல்லையா ஷாக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு 1/2 பவுன்ல வந்து எனக்கு மோதிரம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது வச்சு எனக்கு எங்க விடுங்க எனக்கு ஒரு நிமிஷம் இது பண்ண முடியல. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஜோதியா இருக்கட்டும், ஹேமாவா இருக்கட்டும், நமக்கு வந்து அந்த டைம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து இருந்ததுங்க. ஸோ எனக்கு வந்து கிஃப்டை விட அவங்க வந்து நின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு ஜூஸ் எல்லாம் வச்சு எல்லாருமே வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து கிளம்பிட்டாங்களா. ஸோ நான், ஹேமா, எங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அப்புறம் சரி வெளியில எங்க பார்க்குக்கு போதான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து ஹேமா வந்து வந்தாங்களா. ஸோ அதனால சரி கேக் கட் பண்ணிட்டே ஒரே தான் எல்லாருமே பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு மூட போற நேரத்துக்கு போறோம் பார்த்துக்கோங்க. 8 மணி ஆயிடுச்சு, 7:45 டயத்துல. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துருந்த பசங்க கொஞ்சம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்க நல்லா ஹாயா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். சித்தி எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா காமெடியா ஒரு ரிலாக்ஸா நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் அவங்களும் வந்து அங்கே பார்க்ல வந்து டைம் ஆயிடுச்சு போங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது, டைம் இன்னைக்கு அப்படியே ஷெடியூலா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நாங்க ஜாலியா. அதுக்கப்புறம் சரி அந்த பிரியா பார்க்குக்கு தான் போயிருந்தோம். பிரியா புள்ளே இங்கிட்டு வந்து ஒரு மால் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து வந்தாச்சு. சூப்பரா இருக்கும் அந்த ஏரியா. அப்புறம் நல்லா பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். நல்லா அதுக்குள்ள நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இது தடவிட்டு அப்படியே சிரிக்காம அப்படியே இருப்பாங்கங்க. அதெல்லாம் பெரிய உழைப்பு இல்லையா பார்த்தீங்களா. நம்ம அந்த ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறதுன்றது பெருசு. அவர் வந்து பாருங்களேன் ஸ்டூலே இல்லாம தான் அப்படி உட்காந்து இருக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் போய் பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமு அப்புறம் ஹேமா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அவங்க வந்து காஃபி, நாங்களாம் ஐஸ்கிரீமு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிப்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸாக அந்த இடம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஆட்டோ
சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேமாவும் அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு இல்லையா, அப்புறம் சரி எங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா போய் நான் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு காதில் இருக்க தோடு எல்லாத்தையும் கழட்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு. அப்பதான் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா வந்து போட்டது, ஆள்காட்டி விரல்ல போட்டிருக்கேன் அது. அந்த மோதிரம் வந்து வெள்ளி மோதிரம், அது ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ அதான். ஸோ உண்மையாவே சூப்பரான டேவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து டின்னர் வந்து சிம்பிளா அந்த தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு மேகி வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. ஸோ இது வந்து நானே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டின்னரையும் விடலையே, அவரே வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சூப்பரா வச்சு சுட சுட சாப்பிட்டோங்க, செம்மையா இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு பர்த்டேவா இன்னைக்கு வந்து போச்சுங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ போறதுக்கு லேட் ஆயிடுச்சு நைட்டு வந்து, ஏன்னா வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டோட போன்ல எடுத்திருந்தாங்களா, அதனால வந்து அதை ஷேர் பண்ணி பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வீடியோ ஃபைல் எல்லாம் பெருசா இருந்தது, அதனால வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. கொஞ்சம் இருந்து பாத்திரத்தையும் கழுவி போட்டு தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.